வேண்டியதானே. அப்ப அனசுட்ட கேட்டாங்க, அது என்ன அலுவலகம், ஏன் அனுப்புனாங்க, எதுக்கு அனுப்புனாங்க, நீ என்ன அப்படி என்ன வேலைக்காண்டி அங்க போன? தாயார் நோண்டி கேள்வி கேட்கும் பொழுது மகனார் சொன்னார், அது ரகசியம் தான். அம்மாட்ட சொல்றதுக்கு என்னங்க இருக்குது? அம்மா என்ன வெளியே காட்டி கொடுக்க போறாங்க? எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க பாருங்க தாயும் மகனும். அது ரகசியம். நாங்க கடைசி வரைக்கும் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அந்த ரகசியத்திட்ட யாத்தையுமே சொல்ல. சாபித் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, சாபித்தே, ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ரகசியத்தை நான் என் தாயார்ட்ட கூட சொல்லல, உங்ககிட்ட கூட சொல்லலாம், இருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன்னா. மவுத்து வரைக்கும் இன்னைக்கும் புகாரி ஷரீஃப்ல ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க ஹதீஸ் இருக்கு. அலுவலகத்துக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க ஹதீஸ் இருக்கு. எதுக்கு போங்க, என்னத்துக்கு போங்க, என்ன வேலைக்கு அனுப்புனாங்க என்ற டீட்டெயில் எல்லாம் புகாரில நீங்க எங்க தேடினாலும் அந்த ஹதீஸ் கிடைக்காது. அனஸ்ல மௌத்தா போற வரைக்கும் எதனால ரசூல் அனுப்புன ரகசியத்தை முழுசா பாதுகாத்தாங்கன்னா நாம கவனிக்க வேண்டியது மனித உரிமை பாதுகாப்பது இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி தருகிறது. ரகசியத்தை பாதுகாப்பது இஸ்லாம் தெளிவாக சொல்லி தருகிறது. ஒரு விஷயத்தை ஒட்டு கேட்பது இஸ்லாம் வன்மை என்பதாக கண்டிக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை நடந்து வரும்போது ஒரு கம்ப்ளைண்ட் ரசூலுல்லாஹ் தர்பாருக்கு வந்தது. என்னன்னா, ரசூலுல்லாஹ் காலத்துல ஒருத்தர் வாழ்ந்தார். பார்க்க ஆளு நல்லா ஒற்றன்பூச்சி மாதிரி ஒல்லியா இருப்பார், ரொம்ப ஒல்லியா இருப்பார். அப்ப வரும்போது என்ன பண்ணாரு, எதிரில் வந்து ஒரு பெண்ணு கிட்ட தவறா நடந்துடுறாங்க. இது ரசூலுல்லாஹ் தர்பாருக்கு போய் ரசூலுல்லாஹ் அந்த ஒல்லியா இருக்கிற மனிதரை கூப்பிட்டு வாங்கன்னா, என்ன பண்ணீங்க? ஜினா பண்ணிட்டேன் அப்படின்னா 100 சாட்டி அடி கொடுங்கன்னா. சஹாபாக்கெல்லாம் சொன்னாங்க, ஆளை பார்க்க இங்கே இருக்கிறாரு, அவர் போய் 100 சாட்டி அடியா, ஒரு அடியில போயிடுவார், வேணா யார சொல்லலாம். ரசூலுல்லாஹ் அந்த தண்டனைக்கு கொஞ்சம் வலுவை குறைக்க சஹாபாக்கள் ட்ரை பண்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, இப்ப தண்டனையும் நிறைவேற்றி ஆகணும். இப்ப அவர் ஹாலாத்தை பார்க்கணும், படு மோசமா இருக்கு, ரொம்ப ஒல்லியா இருக்கிற பூனா கீழே ஊந்துருவார், அப்படி இருக்கிறார், நான் ஜினா செஞ்சிருக்கிறார். கடைசியில ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு குச்சியா 100 குச்சியை எடுத்து வாங்கினாங்க. 100 குச்சியை கொண்டாந்து 100 அடி அடிக்கணும் இல்ல, 100 அடி அடிச்சா தாங்க மாட்டாரு, 100 குச்சியை ஒன்னா சேர்த்து ஒரு அடி உடம்புல அடிங்கன்னா தண்டனை நிறைவேற்றிட்டாங்க. இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, அவர் உடல் கண்டிஷனை பொறுத்து தான், அவருடைய ஹாலாத்தை வச்சுதான் நான் தண்டனையில் அப்படி ஒரு சலுகையை காமிச்சேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. சொன்னா ஒரு உயிரை எவ்வளவு பாதுகாக்கப்பட வேண்டும், கொடுத்தவன் தான் எடுக்க வேண்டும் என்ற ஒரு உறுதியில் ரசூல் ஸல்லல்லாஹு அன்றைக்கு வாழ்ந்து காமிக்கிறார். இன்னைக்கு அது கிடையாது, அசாதாரண சூழ்நிலை. ஏதோ காக்கா கழுத்து சீவுற மாதிரி, கோழி கழுத்து சீவுற மாதிரி, ஆட்டு கழுத்து சீவுற மாதிரி அந்த வீடியோ சமூக வலைதளம் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தவனுடைய உள்ளங்கள் எல்லாம் பதப்பதைத்தது. அப்படி ஒரு கத்தியை வச்சுக்கின்னு மோசமான முறையில அவன் தலையில கொஞ்சம் கொஞ்சமா தட்டி கூட இருக்கிறவன் சொல்றான், டே தம்பி தலை ஓபன் ஆயிடுச்சுடா, அதை மீறி அவன் என்ன செய்யறான், வெட்டுறான்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு ஒரு மோசமான பகமையான வாழ்வு சமூகத்துல உருவாயிருக்கு. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன, அந்த புள்ளிங்கோ. அந்த புள்ளிங்கோன்ற வார்த்தையை தயவு செய்து இஸ்லாமிய வாலிபத்தை சேர்ந்த வாலிபர்களே நீங்க பயன்படுத்திடாதீங்க. நீங்க பயன்படுத்துகிறீங்கன்னா அந்த உணர்வுகள் உங்கள் உள்ளத்திலும் வரும். நாளை நம் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவனும் இந்த செயல் செய்வானா என்று ஆச்சரியம் அல்ல, கண்டிப்பாக செய்வான் என்ற ஒரு எதிர்காலம் இந்த சம்பவம்லாம் நமக்கு புரிய வைக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்முடைய வாலிபர்களை இது போன்ற கேவலமான பண்பு கெட்ட ஒரு பழக்க வழக்கத்தில் முழுமையாக பாதுகாத்து வாழும் காலம் எல்லாம் ஒரு சிறப்பான ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழக்கூடிய வாலிபர்களாக அல்லாஹ் நம் சமூக வாலிபர்களை உருவாக்குவானாக. உலகில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு நிம்மதியான சூழலை உண்டாக்கி தருவான் என்று கூறி என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.